ஃபில்ட் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பெல்ட் என்ன அளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்த பெல்ட்டை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் பிடிக்கிற அளவு விட்டுட்டு மற்ற இடத்துல அப்படியே ஜக்கா போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த மடிச்ச இடத்துல ஒரு ஜக்கா, அந்த கார்னருக்கும் அங்கே ஜக்கா நான் ஃபஸ்ட்டே போட்டேன். மொத்தம் உங்களுக்கு வந்து 4 ஜக்கா வரணும். சரிங்களா? 4 ஜக்கா வரணும். இப்போ நான் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு லைனிங்கை தான் வைக்கணும். லைனிங் வைக்கும் போது அந்த நம்ம அடித்த பிசுறு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் தைச்சிட்ட பின்னாடி. இப்போ அது வைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபில்ட் வைக்கும் போது அந்த துணியை 2ஆக விரிச்சுக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு தப்பம் அதிகமாக வராது. நெக் அடிக்கும் போதும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டபுள் கிளாத்து கிராஸ் பீஸ் கழுத்துக்கு வைக்கும்போது கூட அந்த ஜாயிண்ட் போடுற துணி வந்து ரெட்டையாக தானே வருது. அப்போ அதை வந்து ஒரே பக்கம் மடக்காமல் இப்படி 2 சைடாக மடக்குனிங்கன்னா உங்களுக்கு தப்பம் வராது. சரிங்களா? எங்கேயுமே நீங்கள் சைடில் மடித்து எடுக்காமல் அப்படியே அடிச்சிருங்க. இப்போ தான் நம்ம வந்து இப்போ எங்கெங்கே ஜக்கா இருக்கோ திரும்பி அந்த இடத்துல வந்து நேஷ் வெட்டிக்கோங்க. ஜக்காவோ நேஷோ அவங்கவுங்க ஊரில் ஒரு பாஷை. நான் ஜக்கா தான் சொல்லுவேன். ஸோ எங்கெங்கே ஃபஸ்ட்டு நான் ஜக்கா போட்டிருந்தேனோ அந்த இடத்துல எல்லாமே திரும்பி கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பாவாடையோட துணி இருக்குது பார்த்தீங்களா, லேங்கா. நீங்கள் சின்ன குழந்தைக்கா இருக்கட்டும், பெரிய குழந்தைக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜக்கா வெட்டிட்டு 4ஆக மடித்து வெட்டிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்டு வந்து நீங்கள் இந்த ஏதோ இப்போல்லாம் சொல்கிறாங்களே கால்குலேட் பண்ணி வைக்கிறது, ஃபில்ட்டு 1 இன்ச்சுக்கு வைக்கணும், 1 இன்ச்சுக்கு வைக்கிற ஃபில்ட்டுக்கு எவ்வளோ மடிக்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்போ இதை 4ஆக மடிச்சுட்டு, இப்போ நான் இதை எப்படி 4ஆக மடித்து ஜக்கா நேஷ் வெட்டுறனோ அதே மாதிரி அந்த ஹிப் சைஸ்க்கும் நீங்கள் 4ஆக மடித்து நேஷ் வெட்டுறோம். இப்போ அந்த கார்னரில் 4 பக்கம் வெட்டிட்டேன்னா இப்போ இந்த கார்னரில் 1, அவ்வளோதான். இப்போ ஃபில்ட் வைக்க ஆரம்பிச்சிருங்க. மேல் பக்கம் எதுன்னு பார்த்து மேல் பக்கமாக தான் வச்சுட்டு வரணும். இப்போ அந்த லைனிங் மேலேயே திருப்பி ஃபில்ட் வைக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் ப்ளைனாக அடிச்சுட்டு இப்போ ஃபில்ட் வைங்க. ஃபில்ட் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணால், இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வச்சுட்டேன்னா திரும்பி அந்த ஜக்கா எங்கே இருக்கோ அந்த ஜக்கா டு ஜக்கா கிளாத்தை பிடிச்சிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை பூரா நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஃபில்ட்டு கன்வெர்ட் ஆகுதோ அத்தனை ஃபில்ட் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு வைக்கிறீங்களோ, 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபில்ட் வேணுன்னா 1/2 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம், 1 இன்ச்சுக்கு வேணுன்னா 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. அது நீங்கள் கால்குலேட் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் ஜக்கா டு ஜக்கா உள்ளே அடங்கிடணும். நான் இப்போ மடக்கிறேன் பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 10-12 ஃபில்ட் வருது ஜக்கா டு ஜக்கா. நான் பாருங்கள் ஒரு ஃபில்ட்டுக்கு அடியில் இன்னொரு ஃபில்ட்டு ஃபோல்டு பண்ணுறேன். ஆனால் நான் ஃபில்ட்டை மடிக்கும் போதே எந்த கால்குலேஷன் பண்ணல. நான் வைக்கிற ஃபில்ட்டு மட்டும் எனக்கு மேலே பார்க்கும்போது கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வருதான்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இந்த அடியில் போகிற கிளாத் எவ்வளோ உள்ளே போகுதுன்றதை நான் கால்குலேஷன் பண்ணலை. மேலே இருக்கிற ஃபில்ட் மட்டும் எனக்கு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வரணும். ஸோ திரும்பியும் பாருங்கள், அந்த ஜக்கா கிட்டே போய் உட்கார்ற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் வெட்டின ஜக்காவும் அந்த ஜக்காவும் போய் ஒன்றா உட்காருது. ஃபில்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபில்ட்டுக்குள்ளே அந்த ஜக்கா அடக்கணும் அப்படின்றது, சரி அந்த ஜக்காக்குள்ளே ஃபில்ட்டை நம்ம கரெக்டாக உட்கார வைக்கணுன்றது எய்ம் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு நேஷ் வெட்டியிருக்கேன் இல்லையா ஜக்கா, அதுக்குள்ளே இந்த ஃபில்ட்டு உட்கார மாதிரி நீங்கள் வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ லாஸ்ட்டு டெண்ட் வரைக்கும் அதே மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த ஃபில்ட்டை 1 இன்ச்சுக்கு தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு வச்சாலும் வைக்கலாம். உள்ளே நீங்கள் ஒரு 5 மீட்டர் துணியை கூட நீங்கள் வந்து ஃபில்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி அடியில் உள்ள நீங்கள் விரலை விட்டு உள்ளே தள்ளி விடணும் ஃபில்ட்டை. அடுத்த ஃபில்ட்டுக்கு அடியில் இன்னொரு ஃபில்ட்டு போய் உட்காரும் போது துணியும் உள்ளே போயிடும், மேலே ஃபில்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம மேல் போர்ஷன்லேயே வச்சுட்டு வர மாதிரி இருக்கிறனால தான் நம்மளால் ஃபில்ட்டு கால்குலேட் பண்ண முடியுது. ஆனால் ஒவ்வொரு ஃபில்ட்டும் வைக்கும் போது நீடல் வந்து உள்ளே தான் பதிஞ்சிருக்கணும். நீங்கள் நீடலை மேலே வச்சுட்டு சரி பண்ணிங்கன்னா பாவாடையோட ஃபில்ட்டு நகர்ந்துடும். இதே மாதிரி லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் ஃபில்ட் வச்சுட்டு வந்துடுங்க. நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். பார்த்து கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஸ்டிச் பண்ணிங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே லைக்ஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே ப்ளைனாக அப்படியே முடிச்சிட்டேன். எங்கேயுமே வந்து நான் ஃபோல்டு பண்ணல. இப்போ என்ன பண்ணுங்கள்,
இந்த அடியில் வச்சுருக்கிற கிளாத்தை நல்லா விரிச்சிட்டு பாருங்கள், லைனிங் இன்னோட்டு வந்துச்சு. நான் சொன்னால ஃபினிஷிங்காக வரும்னு, பிசுறு மேலே தெரியுற மாதிரி அடிச்சிங்கன்னா. இப்போ என்ன பண்ணுங்கள், மேல் தையல் போட்டுருங்க. மேல் தையல் போடும்போது நீங்கள் வந்து அடியில் இருக்கிற லைனிங் துணி மாட்டாமல் இருக்கணும். அதனால் கை அடிக்கடி உள்ளே விட்டு நகர்த்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து லைனிங் துணி வந்து அடியில் மாட்டாது. இல்லை நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணிங்கன்னா லெஹங்கா ரொம்ப லாங் இல்லையா? ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் துணியை வந்து தனியாக எடுத்து விட்டிங்கன்னா லைனிங் துணி ரிவர்ஸில் மாட்டாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மேல் தையல் போட்டுட்டு இப்போ தான் மெயினு, கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இது தான். இப்போ அடுத்து வந்து இப்போ நான் மடக்கிறேன் பார்த்தீங்களா கிளாத்து. இப்போ லைனிங் கிளாத்தும் மேல் கிளாத்தும் ஒட்டுக்கா வச்சுட்டேன். இப்போ இந்த துணியை பாருங்கள், மேலே மடக்கும் போது கொஞ்சம் அதிகமாக மடக்கிறேன் அந்த இடத்துல மட்டும், மேல் கிராஸ் கிட்ட மட்டும். அது ஏன் மடக்கிறேன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ அங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக மடக்கிக்கோங்க பிசுரோட. அந்த கீழே அந்த நம்ம ஃபில்ட்டு வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் 2 ஃபோல்டு வர மாதிரி, சாரிக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி, சாரிக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கீழே வரைக்கும், நம்ம இப்போ பாவாடை க்ளோஸ் பண்ணுவோம்ல அது வரைக்கும் மட்டும் 2 லைனிங் கிளாத்தையும் சேர்த்து அடிங்க. ஓகேவா? அப்படி அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் இங்கேருந்து கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் அதுவும் சேர்த்து வச்சு அப்படியே சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபில்ட்டு வச்சுருக்கிற வரைக்கும் மட்டும் டபுள் ஃபோல்டிங்கு, அதுக்கப்புறம் அப்படியே சிங்கிள் ஃபோல்டிங் வந்துடுங்க. அந்த ஃபோல்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் பாருங்கள். இப்போ க்ளோஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடம் எக்ஸ்ட்ராவாக மடிக்கணும். அங்கே கம்மியாக இருக்கணும், இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் ஒரு 1/4 இன்ச்சு. அது ஏன்றது இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக மடித்து அடிச்சிருங்க. ஸ்ட்ரைட்டாக மடித்து அடிங்க. நூல் மாட்டுது, கொஞ்சம் பார்த்து மாட்டாமல் கட் பண்ணி அடிங்க. இது கொஞ்சம் ரெடிமேட் ஆர்டர் பண்ணி வாங்கின லெஹங்கா, அதனால் கொஞ்சம் வந்து நூலெல்லாம் நிறைய நூலாக பிசுறாக வருது. மற்றபடி நார்மலாக நம்ம சாரியை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி வரதில்லை, இதில் அந்த மாதிரி வருது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மலாக வரும். இன்னொன்று நான் இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், ஃபில்ட் வைக்கும் போது நீங்கள் வந்து டம்மி ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்டிச் போட்டேன்னா அப்புறம் ஜக்கா உங்களால் ஃபில்ட் கரெக்டாக வைக்க முடியல அப்படின்னா பிரிச்சுட்டு திரும்பி வைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் டம்மி தையல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே மடக்கி டர்ன் பண்ணிவிட்டு இப்போ தையல் அடிச்சிட்டு வாங்க. இப்போ அடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா, லாஸ்ட்டாக டெட் எண்டு வரும்போது இழுவியாக வராது. நிறைய பிக்னஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, தைக்கும் போது இப்படி ஃபோல்டு பண்ணி அடிக்கும் போது எனக்கு ஹெச்கெம் வந்துடுதுக்கா, நடுவில் நான் ஒரு ஃபில்ட் வைக்கிறேன் அப்படின்றாங்களா, அந்த ஃபில்ட்டெல்லாம் வைக்காமல் அது கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த கார்னரில் சேர்த்தி மடிக்க சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம். ஏன்னா இது இழுவ வரும். டபுள் கிளாத் அடியில் இருக்கும்போது இப்போ ஒரு லைனிங் கிளாத் இருக்குது, இடுப்போட கிளாத் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம ஃபில்ட் வைக்கிற கிளாத் இருக்குது, அதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி இந்த சிங்கிள் கிளாத் கொடுக்கும்போது அந்த தப்பு கிளாத் மேலே சிங்கிள் கிளாத் உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நகர்ந்துட்டே வரும். அப்போ என்ன ஆகும், டெட் எண்டில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நிறைய துணி நிறைய வர மாதிரி இருக்கும். இது சுருக்கு இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்காக உட்காரும். அதுக்கு தான் அந்த மேலே கார்னரில் மட்டும் கொஞ்சம் சேர்த்தி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே, இந்த கார்னரும் அந்த கார்னரும்னு நான் சொன்னது. அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கு அடிக்காது. இந்த மாதிரி அடித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கு அடிக்காது. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அடிங்க. இப்போ லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்களா சுருக்கு அடிக்கலை. இப்போ டான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டான் பண்ணிவிட்டு எதுனாலும் எடுங்க, பிரிஞ்சிடும். நல்லா டான் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கு பக்கத்துலேயே குதிரை அடிக்க ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வாங்க. அவ்வளோதாங்க, பாவாடை முடிஞ்சு. நீங்கள் நாடா கொத்துட்டு சைடு அடிச்சிங்கன்னா முடிஞ்சு. நேராக ஸ்ட்ரைட்டாக பாதி கொஞ்சம் அடிச்சுட்டு பாதி வந்து லைனிங் பாதியோடு கொஞ்சம் சேர்த்தி அடிச்சுட்டு ரெண்டையும், அதுக்கப்புறம் பாதி லைனிங்கை தனியாகவும் மேல் துணியை தனியாகவும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணால் நான் ஐரன் அடிக்கணும். ஐரன் இது முடிச்சுட்டு ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம ஐரன் பண்ணணும். ஓகேங்களா? ஐரன் பண்ணால் தான் ஃபில்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக உட்காரும். ஐரன் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக ஃபில்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
அங்கேருந்து ஃபில்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபில்ட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், கீழே இப்படி ஃபில்ட் எடுக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். ஈவனாக நீங்கள் ஃபில்ட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது தான், இந்த மாதிரி ஃபில்ட் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது என்ன பண்ணுங்கள், ஸ்டீம் ஐரன் தான். நான் சொன்ன மாதிரி ஐரன் பாக்ஸ் எடுத்து நல்லா ஸ்டீம் ஐரன் பண்ணிங்கன்னா அழகாக உட்காரும். ஃபஸ்ட்டு எந்த ஐரன் பாக்ஸ் நீங்கள் ஐரனில் வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஓரமாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரிங்களா? ஏன்னா துணி வந்து எப்படி எதில் எப்படி இருக்குன்னு தெரியாது. சில இதிலலாம் லைட்டாக சூடுபட்டாலே துணி வந்து சுருங்கிடும். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு ஒரு கார்னரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைங்க. டேபிள் மேலே எல்லா துணியும் சுருட்டி வளைச்சி டேபிள் மேலே விட்டுட்டிங்கன்னா தான் உங்களால் ஃபில்ட் அழகாக கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே பாதி பாவாடையை கீழே தொங்க விட்டுட்டு இந்த மாதிரி ஐரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உட்காராது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் அழகாக ஃபில்ட் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட போகிறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது. சைடு அடிச்சிங்கன்னா இது அவ்வளோதான், க்ளோஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.